தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டும் கூட்டணி முடிவு பெறாத நிலையில் திமுக, அதிமுக என இரு கூட்டணிகளிலும் அழுத்தம் காணப்படுகிறது. அதன்படி திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, தேமுதிக, மதிமுக, சிபிஐ, சிபிஎம் உட்பட மேலும் சில சிறிய கட்சிகள் இணைந்திருந்தாலும் முழுமையான தொகுதி உடன்பாடு ஏற்படவில்லை. அதேபோல் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்திருக்கும் நிலையில் அங்கும் தொகுதி பங்கீடு உறுதியாகவில்லை. தேர்தலுக்கு ஒரு மாதமே உள்ள நிலையில் திமுக, அதிமுக தலைமையிலான இரு கூட்டணியிலும் தொடர்ந்து அழுத்தம் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அதிக இடங்கள் வேண்டும் என்று கேட்கும் நிலையில் தொகுதி பங்கீட்டை வெற்றிகரமாக முடிப்பாரா ஸ்டாலின் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட சிறு கட்சிகளுக்கு மட்டுமே தற்போது வரை தொகுதி பங்கீடு நிறைவடைந்துள்ளது. விசிக, சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகள் கடந்த முறையை விட கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என அழுத்தம் கொடுத்து வருகின்றன. ஆனால் தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் போன்ற புதிய கட்சிகளின் வருகையால் கடந்த தேர்தலை விட இந்த முறை விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைக்கும் முடிவில் திமுக தலைமை உள்ளது. இதனால் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. என்டிஏ கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைக்க பாஜக முயற்சித்து வருவதால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வருகிறது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ளன. ஆனாலும் இந்த கூட்டணியை மேலும் பலப்படுத்தும் முயற்சியில் பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. முக்கியமாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை தங்களது கூட்டணியில் இணைக்க பாஜக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் என்டிஏ கூட்டணி தொகுதி பங்கீட்டை எடப்பாடி பழனிசாமி எப்போது ஆரம்பிப்பார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. கூட்டணியா அல்லது தனித்து போட்டியா என தாவேகா தலைவர் விஜய் இன்னும் அறிவிக்காததால் அக்கட்சியின் தொண்டர்கள் குழப்பத்துடன் காத்திருக்கின்றனர். தங்களுடன் கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படும் என்று விஜய் அறிவித்த போதும் தற்போது வரை தாவேகாவோடு எந்த கட்சியும் கூட்டணியில் இணையவில்லை. அதே நேரம் விஜயை என்டிஏ கூட்டணியில் இணைக்க பாஜக தரப்பு பேசி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் தாவேகா தனித்து போட்டியிடுமா அல்லது கூட்டணியில் இணையுமா என்பது அக்கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே என் வழி தனிவழி என்ற பாணியில் நாம் தமிழர் தனித்து போட்டியிடும் என்று தெரிவித்துவிட்ட சீமான் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமலாகியுள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். திருப்பூரில் இருவேறு இடங்களில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 41 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் 12 லட்சம் ரூபாய் ரொக்கமும், நெல்லையில் 1,40,000 ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் மதுரை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். கரூர் துயரம் தொடர்பான விசாரணையை சென்னையில் நடத்த கோரி சிபிஐக்கு தாவேகா தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். கரூர் விவகாரம் தொடர்பான விசாரணைக்காக டெல்லியில் 3 முறை ஆஜராகியுள்ளார் விஜய். இந்நிலையில் தற்போது தேர்தல் காலம் என்பதால் இனி விசாரணை இருக்கும் பட்சத்தில் அதனை சென்னையில் நடத்த வேண்டும் என விஜய் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கரூர் வழக்கில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடக்கும் நிலையில் அவருக்கும் விஜய் கடிதம் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,710 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,17,680 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவிற்கு 4,000 ரூபாய் குறைந்து 2,76,000 ரூபாய்க்கும், கிராமிற்கு 4 ரூபாய் குறைந்து 276 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் தங்கம் சவரனுக்கு சுமார் 3,000 ரூபாய் வரை குறைந்துள்ளது. தெலங்கானா மாநிலம் மொய்னாபாத்தில்
பிஆர்எஸ் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ பைலட் ரோஹித் ரெட்டியின் பண்ணை வீட்டு கேளிக்கை விருந்தில் காவலர்கள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதில் தெலுங்கு தேசம் எம்பி புட்டா மகேஷ்குமார் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பயன்படுத்தியது இரத்த பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த விருந்தில் பங்கேற்ற 11 பேரில் எம்பி உட்பட 6 பேர் போதைப்பொருள் பயன்படுத்தியதும் உறுதியாகியுள்ளது. இதுகுறித்து விரிவான விசாரணைக்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 5,67,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மார்ச் 26ஆம் தேதி வரை புதிய வாக்காளர்கள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யலாம் என்றார். அதேபோல் எந்த வாக்குச்சாவடியில் வாக்கு உள்ளது என்பதை வாக்காளர்கள் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், வாக்குச்சாவடிகளில் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க பெட்டகம் வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காலை 11 மணி முதல் பகல் 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மார்ச் 30 முதல் ஏப்ரல் 6 வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும், விடுமுறை நாள் தவிர அனைத்து நாட்களிலும் வேட்புமனு பெறப்படும் என்றும் கூறியுள்ளார். அதேபோல் தமிழ்நாட்டில் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே அரசியல் கட்சியினர் பரப்புரை செய்யலாம் என்றும், அதற்கான அனுமதி ஆன்லைன் மூலம் மட்டுமே கேட்கப்பட வேண்டும் என்றும் அவர் தகவல் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அம்மாநில தலைமைச் செயலர் நந்தினி சக்கரவர்த்தி மற்றும் உள்துறை செயலர் ஜெகதீஷ் பிரசாத் மீனா ஆகியோர் தேர்தல் ஆணையத்தால் மாற்றப்பட்டுள்ளனர். இதற்கு பதில் வேறு 2 அப்பதவிகளில் தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. கொல்கத்தா காவல் ஆணையரும் மாற்றப்பட்டுள்ளார். மாற்றப்பட்ட அதிகாரிகளை தேர்தல் தொடர்பான எந்த பணிகளிலும் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் மேற்கு வங்க அரசை தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி 114 முதல் 127 தொகுதிகளை கைப்பற்றி பெரும்பான்மை பெற வாய்ப்பு உள்ளதாக மெட்ரைஸ் IANS கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. ஆளுங்கட்சியான திமுக கூட்டணி 104 முதல் 114 இடங்களில் வெல்லும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் நடிகர் விஜயின் தாவேக்கு 6 முதல் 12 இடங்களை பெற்று தேர்தல் முடிவுகளில் முக்கிய பங்கு வகிக்க வாய்ப்பு உள்ளதாக இந்த கருத்து கணிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு சதவீத அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணி 40%, திமுக கூட்டணி 38%, தாவேக 15% வரையில் வாக்குகளை பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கரூர் துயரம் தொடர்பான விசாரணையை சென்னையில் நடத்த கோரி சிபிஐக்கு தாவேக தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். கரூர் விவகாரம் தொடர்பான விசாரணைக்காக டெல்லியில் 3 முறை ஆஜராகியுள்ளார் விஜய். இந்நிலையில் தற்போது தேர்தல் காலம் என்பதால் இனி விசாரணை இருக்கும் பட்சத்தில் அதனை சென்னையில் நடத்த வேண்டும் என விஜய் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கரூர் வழக்கில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடைபெறும் நிலையில் அவருக்கும் விஜய் கடிதம் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு எப்போதும் ஒரே நாளில் தேர்தல் நடத்தப்படும் நிலையில் இந்த முறை தனித்தனி தேதிகளில் வாக்குப்பதிவு அறிவிக்கப்பட்டதில் உள்நோக்கம் இருப்பதாக புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு குறித்து அதிருப்தி தெரிவித்தார். புதுச்சேரியில் தேர்தல் முறைகேடுகள் நடக்க அதிக வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருப்பதாகவும், தொகுதி பங்கீடு குறித்து கட்சி தலைமை விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்றும் அவர் உறுதிபட கூறினார். கேரள சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட 1 மணி நேரத்திற்குள்ளேயே ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனது முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. கட்சியின் மாநில செயலாளர் MV கோவிந்தன் வெளியிட்ட இந்த பட்டியலில் மொத்தம் 81 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். முதலமைச்சர் பினராயி விஜயன் தனது சொந்த தொகுதியான தர்மடத்தில் மீண்டும் போட்டியிடுகிறார். அதேபோல முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கே சைலஜா பேராவூர் தொகுதியிலும் முக்கிய அமைச்சர்கள் பலரும் அவரவர் தொகுதிகளில் மீண்டும் களம் காண்கின்றனர்.
மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அரசு ஊழியர்களுக்கு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கடந்த 2008 முதல் 2019 வரையிலான காலகட்டத்தில் வழங்கப்படாமல் இருந்த அகவிலைப்படி நிலுவைத் தொகையில் 25% இந்த மார்ச் மாதமே வழங்க மாநில அரசு முடிவெடுத்துள்ளது. அகவிலைப்படி என்பது ஊழியர்களின் சட்டப்பூர்வ உரிமை என்று உச்சநீதிமன்றம் உறுதிபட தெரிவித்ததை அடுத்து சுமார் 10,000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்ய மம்தா அரசு முன்வந்துள்ளது. இதன் மூலம் அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் என மொத்தம் 12 லட்சம் பேர் நேரடி பலன் அடைவர். இந்த தொகை எவ்வித தாமதமும் இன்றி ஊழியர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாகவே வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் முடிந்ததாக அறிவிக்க முடியாது என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த சூழலில் அமெரிக்கா போரை நிறுத்த வேண்டும் என ஈரான் விரும்புவதாகவும், ஆனால் தாங்கள் கூறியதை செய்ய அவர்கள் தயாராக இல்லை என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆனால் தாங்கள் போர் நிறுத்தத்தை கோரவில்லை என்றும் கடைசி வரை போராடும் வலிமை தங்களுக்கு உள்ளதாகவும் ஈரான் அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். மத்திய அரசின் புதிய விபி கிராம்ஜி திட்டத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டதால் மத்திய அரசின் மற்ற முக்கிய கிராமப்புற மக்கள் நலத்திட்டங்களுக்கான நிதி குறைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற நிலைக்குழு தெரிவித்துள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் மத்திய அரசின் புதிய விபி கிராம்ஜி திட்டத்திற்காக 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக புதிய விபி கிராம்ஜி திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் பழைய திட்டத்தில் பணியாளர்களுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகைகளை தீர்க்க போதுமான நிதி இல்லை என கூறப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்க விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,710 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,17,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்து 2,76,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்து 276 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் தங்கம் சவரனுக்கு சுமார் 3,000 ரூபாய் வரை குறைந்திருக்கிறது. கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் தொடர்ந்து உயர்வு போக்கில் உள்ளது. தற்போதைய நிலவரப்படி பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $105 உள்ளது. மேற்காசிய போர் 3வது வாரமாக நடைபெற்று வரும் நிலையில் கச்சா எண்ணெய் விலை 40 விழுக்காடு அதிகரித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் போக்குவரத்து வெகுவாக குறைந்துள்ளதே கச்சா எண்ணெய் விலை உயர முக்கிய காரணமாகும். தினசரி 1,20,000 பீப்பாய் எண்ணெய் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போர் நீடிக்கும் பட்சத்தில் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை உயரும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் சுமார் 17,40,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 5,67,00,000 வாக்காளர்களும், மேற்கு வங்கத்தில் 7,04,00,000 வாக்காளர்களும், அஸ்ஸாமில் 2,49,00,000 வாக்காளர்களும் உள்ளனர். கேரளாவில் 2,69,00,000 பேரும், புதுச்சேரியில் 9,44,000 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். சராசரியாக 700 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற வகையில் 2,18,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்றும் 8,50,000 பேர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவார்கள் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் குறிப்பிட்டுள்ளார். கேரள சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட 1 மணி நேரத்திற்குள்ளேயே ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனது முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. கட்சியின் மாநில செயலாளர் MV கோவிந்தன் வெளியிட்ட இந்த பட்டியலில் மொத்தம் 81 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். முதலமைச்சர் பினராயி விஜயன் தனது சொந்த தொகுதியான தர்மடத்தில் மீண்டும் போட்டியிடுகிறார். அதேபோல முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கே சைலஜா பேராவூர் தொகுதியிலும், முக்கிய அமைச்சர்கள் பலரும் அவரவர் தொகுதிகளில் மீண்டும் களம் காண்கின்றனர். மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி மற்றொரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்து அர்ச்சகர்கள் மற்றும் இஸ்லாமிய இமாம்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர உதவித்தொகை 500 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது.
இந்த அறிவிப்பின் மூலம் அவர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்ட 1500 ரூபாய்க்கு பதிலாக இனி மாதம்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும். சமூகத்தின் ஆன்மீக மற்றும் கலாச்சார பண்புகளை பாதுகாப்பதில் இவர்களின் பங்கு முக்கியமானது என மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். அசாம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் மேலும் 23 வேட்பாளர்கள் பெயர்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. இதோடு சேர்த்து அக்கட்சி 65 வேட்பாளர்கள் பெயர்களை அறிவித்திருக்கிறது. 126 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட அசாமில் காங்கிரஸ் 111 இடங்களில் போட்டியிடுகிறது. மீதமுள்ள 15 இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அசாம் ஜாதிய பரிஷத், CPI-ML ஆகிய கட்சிகள் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ளன. ஆளுங்கட்சியாக உள்ள பாஜக இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி 114 முதல் 127 தொகுதிகளை கைப்பற்றி பெரும்பான்மை பெற வாய்ப்பு உள்ளதாக மெட்ரைஸ் IANS கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. ஆளுங்கட்சியான திமுக கூட்டணி 104 முதல் 114 இடங்களில் வெல்லும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் நடிகர் விஜயின் தாவேக 6 முதல் 12 இடங்களை பெற்று தேர்தல் முடிவுகளில் முக்கிய பங்கு வகிக்க வாய்ப்பு இருப்பதாக இந்த கருத்து கணிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு சதவீத அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணி 40%, திமுக கூட்டணி 38%, தாவேக 15% வரையில் வாக்குகளை பெறும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் போதைப் பொருள் பரவல் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். மேலும் பல துறைகளில் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் அறிக்கையில் தெரிவித்தார். வரும் தேர்தலில் மக்கள் ஆதரவுடன் திமுக அரசை அகற்ற அதிமுக தலைமையிலான கூட்டணியுடன் இணைந்து செயல்படுவோம் என்று அன்புமணி ராமதாஸ் கூறினார். T20 உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு மேற்காசிய போர் காரணமாக இந்தியாவில் சிக்கி தவித்த மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர்கள் மற்றும் ஊழியர்கள் பாதுகாப்பாக தாயகம் திரும்பினர். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலால் துபாய் உள்ளிட்ட முக்கிய விமான நிலையங்கள் மூடப்பட்டதால் கொல்கத்தாவில் இவர்கள் பல நாட்களாக தங்கியிருக்க நேரிட்டது. ICC மற்றும் இதர வாரியங்களின் உதவியுடன் கடைசி கட்டமாக 16 பேர் வணிக ரீதியான விமானங்கள் மூலம் தங்கள் நாடுகளை அடைந்துள்ளதாக மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் வாரியம் உறுதிப்படுத்தியுள்ளது. பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் ஆஸ்டன் வில்லா அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் மான்செஸ்டர் யுனைடெட் வீழ்த்தியது. மைக்கேல் காரிக் இடைக்கால பயிற்சியாளராக பொறுப்பேற்ற பிறகு 9 ஆட்டங்களில் இது அவருக்கு 7வது வெற்றியாகும். காசமிரோ, மேத்யூஸ் குன்ஹா மற்றும் பெஞ்சமின் செஸ்கோ ஆகியோர் கோல்களை அடித்து அசத்தினர். இந்த வெற்றியின் மூலம் 3வது இடத்தில் உள்ள யுனைடெட் 4வது இடத்தில் உள்ள ஆஸ்டன் வில்லாவை விட 3 புள்ளிகள் முன்னிலை பெற்று சாம்பியன்ஸ் லீக் தகுதி சுற்றுக்கான வாய்ப்பை வலுப்படுத்தியிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டும் கூட்டணி முடிவு பெறாத நிலையில் திமுக, அதிமுக என இரு கூட்டணிகளிலும் அழுத்தம் காணப்படுகிறது. அதன்படி திமுக கூட்டணியில் காங்கிரஸ், VCK, தேமுதிக, மதிமுக, CPI, CPM உட்பட மேலும் சில சிறிய கட்சிகள் இணைந்திருந்தாலும் முழுமையான தொகுதி உடன்பாடு ஏற்படவில்லை. அதேபோல் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்திருக்கும் நிலையில் அங்கும் தொகுதி பங்கீடு உறுதியாகவில்லை. தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 40 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் திமுக, அதிமுக தலைமையிலான இரு கூட்டணியிலும் தொடர்ந்து அழுத்தம் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அதிக இடங்கள் வேண்டும் என்று கேட்கும் நிலையில் தொகுதி பங்கீட்டை வெற்றிகரமாக முடிப்பாரா ஸ்டாலின் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட சிறு கட்சிகளுக்கு மட்டுமே தற்போது வரை தொகுதி பங்கீடு நிறைவடைந்துள்ளது. VCK, CPI, CPM ஆகிய கட்சிகள் கடந்த முறையை விட கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வருகின்றன. ஆனால் தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் போன்ற புதிய கட்சிகளின் வருகையால் கடந்த தேர்தலை விட இந்த முறை VCK, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைக்கும் முடிவில் திமுக தலைமை உள்ளது. இதனால் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.
என்டிஏ கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைக்க பாஜக முயற்சித்து வருவதால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வருகிறது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ளன. ஆனாலும் இந்த கூட்டணியை மேலும் பலப்படுத்தும் முயற்சியில் பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. முக்கியமாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை தங்களது கூட்டணியில் இணைக்க பாஜக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் என்டிஏ கூட்டணி தொகுதி பங்கீட்டை எடப்பாடி பழனிசாமி எப்போது ஆரம்பிப்பார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் அதிமுக, பாஜக கூட்டணி 114 முதல் 127 தொகுதிகளை கைப்பற்றி பெரும்பான்மை பெற வாய்ப்புள்ளதாக மெட்ரைஸ் IANS கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. ஆளுங்கட்சியான திமுக கூட்டணி 104 முதல் 114 இடங்களில் வெல்லும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் நடிகர் விஜயின் தாவேகா 6 முதல் 12 இடங்களை பெற்று தேர்தல் முடிவுகளில் முக்கிய பங்கு வகிக்க வாய்ப்புள்ளதாக இந்த கருத்து கணிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு சதவீத அடிப்படையில் அதிமுக, பாஜக கூட்டணி 40%, திமுக கூட்டணி 38%, தாவேகா 15% வரையில் வாக்குகளை பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு எப்போதும் ஒரே நாளில் தேர்தல் நடத்தப்படும் நிலையில் இந்த முறை தனித்தனி தேதிகளில் வாக்குப்பதிவு அறிவிக்கப்பட்டதில் உள்நோக்கம் இருப்பதாக புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு குறித்து அதிருப்தி தெரிவித்தார். புதுச்சேரியில் தேர்தல் முறைகேடுகள் நடக்க அதிக வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருப்பதாகவும் தொகுதி பங்கீடு குறித்து கட்சி தலைமை விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்றும் அவர் உறுதிபட கூறினார். அசாம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் மேலும் 23 வேட்பாளர்கள் பெயர்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. தோடு சேர்த்து அக்கட்சி 65 வேட்பாளர்கள் பெயர்களை அறிவித்துள்ளது. 126 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட அசாமில் காங்கிரஸ் கட்சி 111 இடங்களில் போட்டியிட உள்ளது. மீதமுள்ள 15 இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அசாம் ஜாதிய பரிஷத், CPI, ML ஆகிய கட்சிகள் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ளன. ஆளுங்கட்சியாக உள்ள பாஜக இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. துபாய் விமான நிலையம் அருகே ட்ரோன் தாக்குதலால் ஏற்பட்ட தீ விபத்து பெரும் போராட்டத்திற்கு பிறகு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. எனினும் முன்னெச்சரிக்கையாக துபாய் விமான நிலையத்தில் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் விமானங்கள் துபாய் வான் பகுதியில் நெடுநேரம் வட்டமிட இருந்தது. திருவனந்தபுரம் மற்றும் கொச்சியிலிருந்து துபாய் சென்ற எமிரேட்ஸ் விமானங்கள் பாதி வழியில் நாடு திரும்பின. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை தொடர்ந்து 3வது முறையாக துபாய் விமான நிலைய பகுதி தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளின் கூட்டு தாக்குதலில் ஈரான் சீர்குலைந்து கிடப்பதாகவும் அதை பழைய நிலைக்கு கொண்டுவர குறைந்தது 10 ஆண்டுகளாவது ஆகும் என்றும் அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆனால் ஈரான் முற்றிலும் அழித்து ஒழிக்கப்படும் வரை தமிழ்நாட்டில் 5,6,7 லட்சம் வாக்காளர்கள் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மார்ச் 26ஆம் தேதி வரை புதிய வாக்காளர்கள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யலாம் என்றார். அதேபோல எந்த வாக்குச்சாவடியில் வாக்கு உள்ளது என்பதை வாக்காளர்கள் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் வாக்குச்சாவடிகளில் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க பெட்டகம் வைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார்.